காணம் கெட்டது. பாரண்டு பார்ப்போம், நம்மிடத்தில் தேவகானம். சந்திப்போம், சிந்திப்போம், வரட்டு பார்ப்போம். அண்ணா ஒரு ரவுண்டு டீ கொடுங்க எல்லாரும். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் கொண்டை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் கொண்டை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் கொண்டை இழந்தான். எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான், எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுளே அரங்கத்தில் வராது அவனாச்சு. கடவுள் ஏன் கல்லான மனிதர்களாலே, கடவுள் ஏன் கல்லான கல்லாய் மனிதர்களாலே. நீங்க எல்லாம் எழுதுறீங்க. நன்றி நன்றி நன்றி. எல்லாம் கிளம்புங்க. வலிக்குது வலிக்குதுன்னு சொன்னாலும் வரக்கூடாது. சாமி, உங்ககிட்ட இன்னொன்னு அறிமுகப்படுத்துறேன். என்னது? நீங்க எத்தனை பேரை வேணாலும் சந்திச்சிருப்பீங்க. சரி. ஆனா இன்னைக்கு வந்திருக்காப்ல கார்த்திகை. ஆமா, விவரமான ஆளு, சர்வசாதாரண ஆளு இல்ல. ஆமா, நாரதரும் போட்டிருக்காரு. நாரதரும் போட்டிருக்காரு. ஆமா. ஓஹோ. ராஜபாட்டும் போட்டிருக்காரு. ஆத்தாடி. சர்வசாதாரண சகலகலா வல்ல. நம்ம பெருமை வேணா சொல்ல வேணாம். பாருங்க, புராண இதிகாசம் இதெல்லாம் பட்டம்னா கொடுத்திருக்காங்க. பட்டமே புராண புயல்னு, புராண இதிகாச சுடர், கவி பேரரசு, கவி அனைத்துமே எல்லா விஷயமும் தெரியும். இவ்வளவு தெரிஞ்சா அப்படி நிக்கிறாரு. அது காட்டிக்க மாட்டேன், ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க தான் அமைதியா இருப்பாங்க. அப்ப நிலைகுடம் ததும்பாது. அந்த அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களை மாதிரி அது தெரியுமா இது தெரியுமான்னு கேட்கறது. மாதிரி இப்ப நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? நியாயத்துக்கு நான் இருப்பேன். அப்படியா? சரி, பரவாயில்ல. நாராயணா சிவாய நமக. நமோ நாராயண. சிவாய நமகன்னு சொன்னேன். நாராயண நமகன்னு இடத்துக்கு நீங்க வந்தா நான் சொல்றத நீங்க சொல்லணும். இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இடத்துக்கு தான் நீ நிக்கிற. ஐயா, இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. யார் இடம் யாது? இந்த இடம் இடம் யாது? ஐயா, எங்க இடம்? யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். அப்புறம் யாரு சொன்னதுன்னா? எங்க இடத்துக்கு நாங்க தான் இருந்து காவல் பார்த்துக்கிட்டு. அப்ப யாரு சொன்னதுன்னா இடமா இது? ஆமா. இந்த இடத்துக்கு பேர் என்ன? வேள்விமலை சாரல். வேள்வினா என்ன? யாகம். யாகம் யாரு செய்யறது? முனிவர்கள். முனிவர்கள் செய்யக்கூடியது. சரி. அப்ப எங்களுக்கு சொந்தமான இடத்துல வந்து நின்னுட்டு ஓம்பிட்டு இடங்குற அது எப்படின்னு கேக்குறேன். என்ன எப்படின்னா, ஒரு மனுஷன் வீடு கட்டுறாரு. சரி. வீடு கட்டினவரு என்னை வாடகை வச்சுட்டு அவர் கோயம்புத்தூர் போயிட்டாரு. சரி. போன வாக்குல அவர் அட்டாக்குல செத்து போயிட்டாரு. அப்ப இந்த இடம் யாருக்குன்னு சொல்லுங்க அண்ணன், நீங்க சொல்லுங்க. அப்ப வீடு வாடகைக்கு வர்றவங்க சாகட்டம்னு தான் போயிடல. நீங்க ஏங்க நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க இந்த இடம் எங்க இடம்ங்கிறேன். சரி. அப்ப உங்க இடம்னா சரி, உங்க இடம்னு சொல்றேன்ல. ஆமா. இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆதாரங்களை சொல்லு பாப்போம். எங்க ஆதாரம் இருக்க வேண்டியதான்னு சொல்றேன். என்ன ஆதாரம் இருக்கு இந்த இடத்துக்கு? இந்த இடத்துக்கு ஆதாரம் இருக்கு. என்ன இடம்? என்ன ஒரு ஆதாரத்தை சொல்லு பார்க்கலாம். அத்தாச்சி இருக்கு. அத்தாச்சியா? யார் வச்சிருக்கிறது? முன்னால வச்சிருந்தது யாரு? எங்க அண்ணன். உங்க அண்ணன் வச்சிருக்காரு. அதுக்கு பிறகு யார் வச்சிருந்தது? அது எங்க அப்பா. அதுக்கு முன்னால எங்க ஐயா. அப்ப வாழையடி வேலையாக வச்சுக்கிட்டு வரோம். அத்தாச்சியை வச்சுக்கிட்டு வரீங்க. இப்ப யார் வச்சிருக்கிறது? என் தம்பி. இவங்க எல்லாம் உன் தம்பியா? அம்மா இப்படி சௌரியத்துக்கு படுத்துக்கிட்டு பொழந்துருக்காங்க. அப்படி சொல்லு. அப்ப எங்க இடத்துல எங்க சௌரியத்துக்கு நாங்க படுக்க முடியும். உங்க இடத்துல நீங்க சௌரியமா படுத்திருக்கீங்க. சரி, அப்ப உங்க இடத்துக்கே நான் வந்திருக்கேன். ஆமா. உங்க இடமாவே இருக்கட்டும். எங்க இடமா இருக்கட்டும் சொல்லாதீங்க. சரி, எங்க இடம். சரி, உங்க இடத்துல நான் வந்திருக்கேன்பா. சரி. வந்தவரை நீங்க வந்து வரவேற்க கொடுக்கணுமா இல்லையா? ஏங்க நீங்க வர்ற விதமா வந்திருந்தா சரி. இப்ப எப்படி வந்தேன்? நீங்க வந்ததே சரியில்லை. எப்படி வந்திருக்கேன்? ஒரு மனுஷன் ஒரு இடத்துக்கு வராருன்னா எப்படி வரணும்? இப்ப நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க. சரி. சும்மா வந்தா ஒரு வரவேற்பு கொடுக்க முடியுமா?
வாங்கிட்டு வரணும். என்னது? இது யாரு? அது அதான் உண்மை. இது யாரு? எங்க அண்ணன். இதுதான் உங்க அண்ணனா? இப்ப அண்ணன் தம்பி எல்லாருமே இங்க குடியிருக்கீங்களா? நாங்க அண்ணன் தம்பி 7 பேர் இங்க வந்திருக்கான். ஒரு மூத்த ஆளு, நட ஆளு, அவன் சின்ன ஆளு, அவன் 4வது ஆளு, 5வது ஆளு, இந்த படுத்து கிடக்கான அவன் 6வது ஆளு, அந்த உட்காந்து 7வது ஆளு. அப்ப இந்த இடத்துல 7 பேர் இருக்கீங்க. ஆமா 7 பேரு. சரி, இப்ப உங்க அண்ணன் என்ன செய்யறாரு? நான் புடுங்குறேன். பாட்டுல நம்ம பண்ற வேலை இங்க சொல்லாதயா. அப்ப பெரும் புடுங்கிய அவரு. எதை புடுங்குறீங்க? எங்க அண்ணன் பத்தி உங்களுக்கு தெரியாது. என்னது புடுங்கின்னு சொல்றாருன்னா அதுக்கு காரணம் இல்லாம சொல்ல மாட்டார். என்னத்த புடுங்குறாரு? மசுல புடுங்குறாரோ? என்ன பாத்தியா? இல்ல ஒண்ணே என்ன வச்சு பேசுறீங்க? அண்ணா எனக்கு ஒரு டீயை கொடுங்க. எல்லாத்துட்டும் பேசுற மாதிரி நம்ம பேசி தெரியக்கூடாது. ஒரு நேரத்துல மாடு மேய்ச்சிக்கு நிக்கிறான் ஒருத்தன். காட்டுக்குள்ள நிக்கும் பொழுது சின்ன பயலா நிக்கிறேன். அங்க இருந்து நான் போறேன். நான் போகும் பொழுது யாமட்டு மசுரை உருவிக்கிட்டு போறேன். தாடி மசுரை உருவிக்கிட்டு போறேன். ஒரு மசுரை கீழே விழுந்துருச்சு. அந்த மசுரை எடுத்து வச்சு ஐயா எனக்கு பாடம் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஏய் இங்க வர. சொல்றத கேளியா? அப்படி மசுர்கள் கீழே விழுந்ததுன்னா சொல்லிக் கொடுக்க முடியாது, சங்கீதம் கொடுக்க முடியாது உனக்கு. அப்புறம் நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரியாம யாமட்டு ஒரு மசுரை எடுத்து கொண்டு போய் பூஜை அறையில வச்சு என் மசுருக்கே பூஜை செஞ்சிருக்கேன். அப்படி பூஜை செஞ்சதுனால சங்கீதம் பிறந்துருச்சு. அரண்மனையில போய் எனக்கு சமமாக பாடுறதுக்கு நிக்கிறேன். அதை நான் குடிச்சுக்கிட்டு போயிருந்தேன் தானே நல்லா இருக்கு. அப்ப சங்கீதம் பாடுறதுக்கு என்னை விட மிஞ்சி பாடுறான். அப்படி மிஞ்சி பாடும் பொழுது உனக்கு யாரா வாத்தியாரு அப்படின்னு நான் கேட்கிறேன். வாத்தியார் கேட்டா நீங்க தாங்க. நான் எப்படா உனக்கு வாத்தியார் கத்து கொடுத்தேன்? ஏங்க உங்களோட மசுரை எடுத்தே நான் அன்னைக்கு உங்களோட ஒரு மசுரை புடுங்கி கொண்டு போய் பூஜையில வச்சு உங்களோட சங்கீதத்தை நான் கத்துக்கிட்டேன்னு என்கிட்ட சொன்னேன். அது மாதிரி நீங்க புடுங்குறதுல வேகமானாலோ களை புடுங்கி எந்த கலையை புடுங்குறீங்க? அங்க விவசாயம் பண்றவங்க பயிருக்குள்ள இருக்கிற கலையை புடுங்கணும்னு சொன்னா அதுக்காக மசுறு புடுங்கன்னு சொல்லி அதிகமா பேசக்கூடாது. இல்லங்க கலை புடுங்கினா அதுக்கு பல அர்த்தம் இருக்கு. அவன் விவரம் சொல்லணும்ல. விவரம் சொல்லாமே சொல்லுறான். எந்த கலையை புடுங்குறீங்க? எங்க களை உருண்டாத்தான் பயிர் நல்லா முளைக்கும். கலையில பல விதமான கலை இருக்கு. கம்பு கலை இருக்கு, கேப்ப கலை இருக்கு, அதே மாதிரி பயிர் அரிசி கலை இருக்கு, நெல்லு கலை இருக்கு. அது எந்த கலையை நீங்க புடுங்குறீங்க? கம்புக்குலாம் களை எடுப்பாரு. என்ன செய்யறது? நான் சரி வந்துட்டான். கலை என்பது எல்லா பயிர்லயும் ஒரே கலை. ஒண்ணு இப்படி சொல்லுங்க. ஒண்ணு நஞ்சையில ஒரு களை வரும், புஞ்சையில ஒரு களை வரும்னு கூட சொல்லுங்க. அதை ஏற்று அப்புறம் கம்புக்குள்ள ஒரு களை வரும், கேப்பைக்குள்ள ஒரு களை வரும். கம்போட சேர்ந்து போயிட்டே இருப்பேன். நீ சொல்றது உடம்புக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாது. சரி களை புடுங்கியாவே இருக்கட்டும். எத்தனை நீங்க அடிப்பீங்க? அதெல்லாம் திண்டுக்கல்ல 15. நம்ம பெருமையை நம்ம சொல்லிக்க கூடாது. நீங்க திண்டுக்கல்ல அடிச்சா எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கா தெரியுமா? இப்ப திண்டுக்கல்லை பத்தி பேசிட்டீங்க. திண்டுக்கல் ஏன்டா பேர் வந்துச்சு? என்னையா இது ஒரு கேள்வி? இதை சின்ன சின்ன கேள்வியா கேட்கிறாரு. சின்ன சின்ன ஒரு ராமாயணம் இருக்கு, ஒரு மகாபாரதம் இருக்கு, அதெல்லாம் வேண்டாம். எம்புட்டா கேள்வி இருக்கு. என்ன தம்பி அவருக்கு தெரியாதுல்ல? மகாபாரதம் அவருக்கு தெரியாது. திண்டுக்கல் எப்படி வந்துச்சு? திண்டுக்கல் ஏன் வந்துச்சு? இதான உங்க கேள்வி. ஆமா கேட்கணும். ஆமா ஏன்டா திண்டுக்கலுக்கு வந்திருக்கிறோம், திண்டுக்கலை பத்தி கேட்கணும். உண்மை அருமையான கேள்வி கேட்டீங்க. அப்படி கேட்கணும் சாமி. திண்டுக்கல்ல ஏன் பேர் வந்துச்சு? அதுதான் உங்க திண்டுக்கல்ல ஏன் பேர் வந்துச்சு கேட்கணும். மதுரை இப்போ மதுரை பத்தி கேட்கணும், திண்டுக்கல் வந்தா திண்டுக்கல் பத்தி கேட்கணும். அப்படி எல்லாம் கேள்வி கேட்கணும். நாரதர் வந்தாரு, சும்மா பேசினாரு, ஏதோ போனாருன்னு இருக்க. அப்படி அற்புதமான கேள்வி, மக்களுக்கு புரியுற மாதிரி கேள்வி கேட்கணும். நீங்க கேட்டுட்டு திண்டுக்கலுக்கு விளக்கம் தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சா சொல்ல. என்ன கேட்டீங்க நீங்க? திண்டுக்கல் ஏன் பேர் வந்துச்சு? திண்டுக்கல் தூங்குறல்ல, எந்திரிச்சாத்தான் சொல்ல முடியும். அது அப்ப இப்போதைக்கு நடக்காது. நாளை முடிஞ்சாத்தே அவரெல்லாம் தூங்குவாரு. அவர் போட்ட போதே இப்பதான் தூக்கமே வந்திருக்கு. அவங்க என்ன பாட்டு கேட்டாங்க? அவர் ஏன் உள்ள கற்பாய் உள்ள வந்து உனக்கே உள்ள சுருங்கி போச்சு. உனக்கென்ன ஏன் உள்ள கற்பாய் உள்ள வந்து நட்டுதாயி? ஏன் உள்ள கற்பாய் உள்ள வந்து போடுறாங்க? திண்டுக்கல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு கேட்டீங்க. ஏன் பேர் வந்துச்சு திண்டுக்கல்னு? தெரியுமா தெரியாதா? திண்டுக்கல் ஏன் பேர் வந்ததுண்டா, இந்த திண்டுக்கலுக்கு வந்து ஒரு அற்புதமான வரிகள்லாம் இருக்கிறது. என்ன வரி இருக்கு? அப்படி தி இன் டு கா இல்
திண்டுக்கல். நான் திண்டுக்கல்னு ஏன் பேர் வந்துச்சு கேட்டேன். ஐயா திண்டுக்கல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா ஒரு ஆள் கல்லாக போய் திடீர்னு போட்டாரு, போட்டனால திண்டுக்கல். தவறானே? அது எப்படியா சொல்றது? சரி மன்னிச்சிரு. திடீர்னு போட்டனால திண்டுக்கல் வருமா? சரி. ஒரு கல்ல தூக்கி திண்டுல போட்டனால திண்டுக்கல். அப்பா நாராயணா கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு என்னையே குழப்புறாங்களே. எப்பா என்னையே குழப்பி விடுறீங்களா? கொடூரமா சொல்லுவா. அண்ணே திடீர்னு போட்டதால அதான் வந்துகிட்டு தானே இருக்கு. திண்டுக்கல் ஏன் தெரியுமா பேர் வந்துச்சு? அப்ப நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஒரு திண்டுக்கல் விளக்கம் சொல்லிட்டாரு, அப்புறம் ஏன் பேர் வந்துச்சுன்னா பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட சண்டை அடிச்சுக்கிட்டு கொஞ்சமா சுருக்கமா பேசுறேன். சிவபெருமான் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பூலோகத்துக்கு வர்ற உசுரா கொடுத்து சொல்லிக்கிட்டு பூலோகத்து பார்வதி தேவி சிந்தக தேவிலாம் நமக்கு தேவையா? அந்த பொம்பளைக்கு எங்களுக்கும் சண்டை. பார்வதி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க. அவர் ஏற்கனவே எங்க அண்ணன் 3 வருஷம் வச்சிருந்தா அவங்க புரிஞ்சேன். அந்த அம்மா மணலை குமிச்சு தலைப்பாரமாக வச்சா அதுல படுத்தது கல்லாக மாறுச்சு. கல்லாக மாறினதுனால திண்டாக இருந்தது மணலாக மாறுச்சு. மணலாக இருந்ததுனால கல்லாக மாறுச்சு. அப்படி மாறி மறுபடியும் கல்லாக மாறி தலைக்கு தலையாக வச்சு படுத்திருந்தா. அதனாலதான் இன்னைக்கு கோட்டை மாரியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய திண்டுக்கல்லில் கோட்டை மாரியம்மன் ஒரு தெய்வமாகப்பட்டது இருக்கின்றது. அங்கே பார்த்தா சின்ன மருது பெரிய மருது கூட திண்டுக்கல்லுக்குள்ள ஒளிஞ்சாங்க. அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. சரி அதெல்லாம் போயிட்டு போகுது. வேற என்ன உங்கள்கிட்ட மாற்றுறதுன்னு நினைக்கிறேன்? ஐயா பயம் வந்துருச்சு. சரி உங்க கேட்கல விட்டுட்டு போங்க. இல்ல பூத ராசாக்கள் சொல்றாங்க. இங்க பூத ராசாக்கள் இருக்காங்க. யாரு இந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடிய இடத்துல பூத ராசாக்கள் இருக்காங்க. அண்ணனை பார்த்தா பூத ராசா தெரியலையா? ஐயனார் வீட்டுல இருக்கும்ல சோறு அள்ளி எரியுறது. அதான் போதுமான கடாயை வெட்டி அந்த ரத்தத்துல அந்த சோத்தை பெரட்டி இப்படி எறிவாங்க. வாயாண்டு கொண்டிருக்கோம் ஒரே எரி. அப்ப இவர்தாங்கிறிய அள்ளி எரி சொல்றேன். வாயில மண்ணு விழுக. அதான் பூதராஜா. பூதராசான்னு இந்த ஊர்ல இருக்கு பாருங்க. இந்த ஊர் பகுதியில நீங்க இருக்கக்கூடிய பகுதியில இல்லப்பா நான் எந்த ஊருக்கு போனாலும் அடிச்சு காலி பண்ணி போடுவேன். அப்ப பூதராசான்னு ஒரு சாமி இருக்கு. பூதராசா கிட்ட பூதராஜா இருங்க. சுப்பு தெரியுமா? சுப்பு தெரியுமே. அவரை பத்தி இவருக்கு என்னடா தெரியும்? அப்புறம் இதே தெரியல. அவங்க பூதராஜாவா கருப்பு ராஜாவா? சுப்பு தெரியுமா? தெரியாது. தெரியுமே. அந்த சுப்ப சொல்லல லூசு சிரிக்கி அவர் இல்ல. சுப்பு யாரு தெரியுமா? யாரு? சரி அது வேணா. சுப்ப கூட தெரியல விட்டு போகுது. அவர் சூப்பு தெரியுமா? தெரியாதுப்பா. அதெல்லாம் தெரியாதுப்பா. சூப்பு நைட் சாப்பிட்டோம்ல. சூப்பு எங்கடா சாப்பிட்டிய? தலைவர் வீட்டுல சத்திவேலு. உன் தலையில போட்ட விதிடா அளவு அருமையான சூப்பு. இங்க வா. ஆனா நமக்கு மட்டன் எடுத்து வைக்க சொன்னாலும் அந்த ஆளு எடுத்து வைக்கலையா? அப்படியா? சரி எனக்கு ஒரு உன்னை பார்த்தா எல்லாமே மறக்கிற மாதிரி இருக்கு. மறக்கணும் பேசுறது கூட மறக்கணும். அதுக்குதான் நாங்க வர்றது. மரத்துல தீ பிடிச்சா மரத்தி, சட்டையில தீ பிடிச்சா போர்ல தீ பிடிச்சா போர்த்தி, புளியில தீ பிடிச்சா புல் தீடா புல் தீ. நீ மட்டும் மரம் தீண்டுவ, சட்டையில பிடிச்சா தட்டை தீண்டுவ. நான் மட்டும் புல்லுல தீ பிடிச்சா இல்ல புல்லு பிளஸ் தீண்டா சொல்ல முடியும். நான் மட்டும் கேளப்பையா என்ன சாமி நான் தெரியாது சொல்லணா? நீ விவரமான ஆளியா? அதுதான் உனக்கு மருதமணின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த மருதமணியை நேத்து இன்னைக்கு இந்த ஐயா சந்திக்கிறேன். இன்னும் நான் சந்திச்சதே கிடையாதுயா. அப்படி சொல்றோம்னு கீழே விழுந்துடாதீங்க. விழுந்துட்டா இங்க இடத்துல கீழே விழுந்துட்டீங்கன்னா நான் நாட ஆட முடியாது. எப்பா பூதராஜா? உங்க பேர் என்ன சாமி? என் பேரு நாரதர். நாரதர் எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வர்றேன். மேலூர்ல இருந்து எப்படி வந்தீங்க? மேலூர் பைபாஸ்ல வந்திருப்பாரு குட்டியான இல்ல. அந்த இதுலயா அதெல்லாம் விதலம் சுதலம் தாராதலம் ஆகாதலம் பூலோகம் பூர்லோகம் சுவர்லோகம் சுரலோகம் சத்தியம் எப்படி வந்தோன்னா அதெல்லாம் இதெல்லாம் பாலம் ஓடுவாங்க. என்ன சொன்னாரு தெரியுமா? கொல்லிமலை செட்டு அரசல் சாமி வைக்கிறாரு. நான் வியாபாரமா பண்ண வந்திருக்கேன். அது கிடையாதுயா. 7-14 மேல் உலகத்துல இருந்து வைகுண்டத்துல இருந்து வர்றேன். மேலோகத்துல இருந்து வரீங்க? ஆமா. எப்படி வந்தீங்க? ககன மார்க்கமா? ககன மார்க்கம்னா ஆகாய மார்க்கம். ஆகாய மார்க்கம்னா அதாய ககன மார்க்கம். பறக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு உண்டு. பறந்து வர்றேன். நீங்க? ஆமா. நீங்க பறந்து? ஆமா. நீங்க அப்படி வரலைங்க. வந்தவன் நான் சொல்றேன். வல்லைங்க அப்படி வந்தவன் நான் சொல்றேன். தெரியும் பொய்யா சொல்றேன்? நான் வந்தவன் சொல்றேன். நான் சொல்றேன். அப்ப நான் பொய்யா சொல்றேன்? 5 மணிக்கு தான் புதுக்கோட்டையில இருந்து நாடா வண்டியில ஏறினா
12 மணியை போற வார்த்தை இப்படி மயில சுத்திக்கிட்டா 12 மணியோட சுத்தமா இருக்கட்டும். அங்க 9 மணிக்கு தலைவர் அல்ல சாப்பிட்டீங்க இல்ல அல்ல ரசம் வாங்கிட்டு சாப்பிட்டீங்க. ரசம் தொண்டைக்கு நல்லது சாப்பிட்டீங்களா? அப்புறம் பறந்து அந்த பறந்து 12:45 பாக்குறேன். இந்த தூச்சட்டியா பிட்டிங் பண்ணிச்சிருந்தீங்க. தூக்கு சட்டியா வாயில வர்றது உள்ளாம போய் யோ அது வந்து ரவி ஏ பூதராசா அது வந்து ரவி வர்மா, இது வந்து நாரதர் கதாபாத்திரம். ஆமா கதாபாத்திரம், இது சில்வர் பாத்திரம். நாரதர்னா அப்ப நீங்க தான் இந்த 4-5 பொம்பளைட்ட போனவரா? ஆமா நான் தான். எந்த ரம்பா, ஊர்வசி, மேனகா, ஊர்வசி. ஆமா அந்த பொம்பளை மட்டும் தழுக்கு புழுக்குன்னு இருக்கு. இந்த பாக்கியராஜ் ஒண்ணு அடிச்சது அது இல்லையா? நீ வேற பாக்கியராஜன் நடிச்சது இல்லடா. நான் நடன மாதர்கள் மேல் உலகத்துல ரகுவரன் முண்டாட்டி. நான் சொல்றேன் நடன மாதர்கள். ஜெயப்பிரியா, ஆமா ஜெயப்பிரியா, ஆமா அந்த நடன மாதர்கள். ஆமா அந்த பிரியாவை என்னமா பாருங்க இருக்கா உங்களுக்கு? ஏன் பாத்துட்டு போங்க. இல்ல ஜாதகத்தை கணிக்கிறதே நாங்க தானே. சரி சாமி, நீங்க நாரதர் மேல வந்துறீங்க. ஆமா. இப்ப என்ன விஷயம் வந்திருக்கீங்க? சத்தம் கடிச்சு வந்தேன். வந்ததுல சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வேற சத்தம். சரி சோன் சத்தம் கடிச்சு. சோன் கட்டனால வந்திருக்கீங்க. ஆமா. உங்க அப்பா யாரு? அப்பா பிரம்மன். பிரம்மன். ஆமா பிரம்மனுடைய மகன். ஐயோ ஆண்டவா, ஏய் யாரை அழுகுற? நாங்க ஊர்ல எல்லாம் போயிட்டோம். அப்பா எப்படி அட்டாக்கணும் செத்தாரா? மாண்டே குழந்தை யாரா? திருவண்ணாமலைக்கு மாடு வாங்க போயிட்டோம். ஏய் எதுக்கு யா பேரை சொன்னா அழுகுறிய ரெண்டு பேரும்? என்ன கண்டுட்டா அவர் நாடகத்துக்கு போறேன்னு 350 ரூபாய்க்கு ஒரு கோட்டு வாங்கி கொடுப்பார். லோக்கல் சாப்பிடாடா வாய் வீசும். ஏய் ஒரு மனுஷனுக்கு ஒரு வேட்டி கூட எடுத்து போட முடியலையே. டேய் என்ன வேட்டு நீங்களா முடிவு பண்ணல? என்னடா இது? 16 நாளைக்காவது எப்படியாவது போயிட்டு வந்துடும். 16க்கு நான் வர முடியாது. ஐயோ அதுக்கு வர முடியாதா? நீ இதுக்கு 30 நாளைக்கு 30 தான் கழிச்சு வைக்க சொல்லுவோம். நீ ஏய் என்ன நீங்களா பேசி முடிக்கிறீங்களா? என்ன அண்ணே அவரு கண்டுட்டா ஒரு வளர்த்தி வளருவாரு. அன்னைக்கெல்லாம் 2 பேரும் சேர்ந்து திண்டுக்கல் பிரியாணி ஹோட்டல்ல தலப்பாக்கட்டு பிரியாணியில பிரியாணி வாங்கி கொடுத்து வீட்டுக்கு ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கி கொடுத்து விட்டாரு. ஏய் இப்ப என்ன பேசி முடிக்கிறீங்க? பேரை சொல்லு கண்டு ஒரு கோட்டு வாங்கி அவர் நானும் ஆளு கட்டி வாங்கி சாப்பிட்டோம். மிச்சர் பாக்கெட்டு அவர் தான் வாங்கினாரு. செவன கட்டி அவர்கிட்ட கொடுத்துருக்க திருப்பி கட்டியும் கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சிருந்தேன்னு கேட்டு வருவாரு. ஏய் என்ன நீங்களா பேசி முடிச்சு அழுகிறீங்க? என்ன விஷயம்? கோச்சுக்கிறாரு. அப்பா செத்ததுக்கு வர முடியல. நான் சொல்லிவிட்டேன். அப்பா யார் அப்பாடா இறந்தது? எப்படி அப்பா முடியாம வடங்கோக்க முடியாம இருந்தே போனாரா? யார கேக்குறப்ப நீ? அப்படி நீங்க அப்பா பிரமா? ஆமா எங்க அப்பா பிரம்மனை சொல்றேன். அன்னைக்கு இறந்தவனாரு. நீங்க எந்த பிரம்மனடா சொல்லி தொலைக்கிறீங்க? டீ கடை பிரமா மருமை பெரிய பூத ராசாக்கால்ட்ட வந்து நான் மாட்டியிருக்கேன். இந்த டீ கடை தின்னால பிரமா நல்ல மைக்கால இருக்கு மாட்டே. அந்த பிரம்மா இல்லப்பா. அப்புறம் எங்க அப்பா படைக்கக்கூடியது. படப்பு போடுற ஒரு மேனா? ஏய் படைத்தல் ஜீவராசிகளை படைக்குது. இப்ப படப்பு போடுற வேலை குழப்பறாங்களே என்னை போட்டுக்கிட்டு. ஐயா இப்ப வந்து உங்க அப்பா வந்து படைக்க சொல்லி பாக்குறாரு. படைத்தல் தொழில் ஜீவராசிகளை படைப்பு. அனைத்தையும் படைக்கிறார். மண்ணை, ஆடு மாடு கோழி குஞ்சு படைக்கிறாருங்க. இவ்வளவு படைச்சவர் ஏன் இந்த நாயை மட்டும் அப்படி படைச்சு விட்டாரு? எப்படி? கார்த்திகை மாதம் ஆச்சுன்னா ஒரே கோர்வையா தெரியாம இவங்கள்ட்ட வந்து விவரங்கள்லாம் சொல்றேன். போட்டு பாடா படுத்துறாங்களே. என்னையா அது நாயி? நாயை மட்டும் ஏன் அப்படி படைச்சு விட்டாரு? இழுத்துட்டே தெரிய விட்டாரு. காரணம் தெரியுமா தெரியாதா? தெரியாம தானே கேக்குறேன். தெரியுமா? பஞ்ச பாண்டவர்களை பார்த்திருக்கீங்களா? ஆமா புனிராசு தங்கராசு மாயாண்டி மலையாண்டி முத்தப்பா. அவங்க பஞ்ச பாண்டவர்கள் புராணத்துலடா பாஞ்சாலி புருஷங்கள் 5 பேர். தர்மன், பீமன், அகோன், சகாதவன். ஆமா 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 ஆமா. இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் வச்சிருப்பாங்களாம் பாஞ்சாலிய. நம்ம வச்சிருந்தா ஏன்டா அடிக்கிறாங்க? எவனா பஞ்சாமன் வரும் தைரியல கொள்ளா. உங்கள்கிட்ட வந்து 5 பேர் வச்சிருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து நான் புராணம் பேச வரேன். என் பிராணம் போகுதுடா. அட பாவியா. ஏன்னா நம்ம வச்சிருந்தா ஆள் வச்சு அடிக்கிறாங்க, வேலை வச்சு மோதுறாங்க. ஏன்னா ஒரு வச்சிருக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா காவலுக்கு அர்ச்சனன் வெளியில நிக்கிறேன். யாரு வந்து இந்த பாதரட்சி ஒரு ஆள் அங்க ரூம்ல இருக்குது, ஒரு ஆள் வெளியே நிக்கணும். போட இந்த புராணமே வேண்டாம். சாமி 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 நீங்க சொல்லுங்க. புராணமே வேண்டாம். நான் கேட்டுக்கிறேன் சாமி. எனக்கு தெரியாது. காவலுக்கு நிற்கும் பொழுது மக்களுடைய விவசாய நிலைகள் விலங்குகள் அழிக்குது.
அப்ப அழிக்க உடனே அர்ஜுனன் வந்து பாக்குறேன், காமலுக்கு என்னடா இப்படி வந்து பார்க்க முடியும், ஏதாவது ஆயுதத்தை எடுக்கணுமே அப்படின்னு உள்ள போயிட்டு பாக்குறேன். அங்கே பாதரட்சை கிடையாது. பாதரட்சை காணும் எங்கன்னு தேடி பார்க்குறேன். அண்ணன் உள்ள இருக்காங்களோ அப்படின்னு போய் பார்க்கும்போது அங்கேயும் காணும். அப்பதான் வந்து பார்த்தாக்க இந்த பாதரட்சை செருப்பு எடுத்து 2 நாய் இழுத்துக்கிட்டு கடிச்சுக்கிட்டு கிடக்கு. கடிச்சிட்டு கிடந்த உடனே அர்ஜுனனுக்கும் தர்மனுக்கும் ரொம்ப கோபம் வந்துருச்சு. எங்க அண்ணன் தம்பி பாசத்தை நீ பிரிச்சாயாட நாயே. அண்ணன் தம்பி என்னை பார்த்து தெரிஞ்சா சொல்லு. யாராவது எங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியுமா? நான் எவ்வளவு பொறுமையா உங்களுக்கு புராணம் கடவுளுக்கு அவன் முட்டா போய் நாய். அவன் என்ன இடையில கிடந்து இவன் குழப்பி விடுறானே. அவராது நாயன்ற நீ முட்டா போய் என்னடா சொல்ற? அப்ப நாயின்னு சொல்லி அடுத்த பிறவியில நீ பெண்ணாயி நானு ஐயோ கதையில நான் பெண்ணானா ஒரு நாதி கூட தீந்து பார்க்காது. இல்ல பெண் பொம்பளை கூட என்னை பார்க்க மாட்டாங்க. பாவியில கதையில பேசுறேன். அவை இல்லையா? ஆமா, நீ பெண்ணாயாகவும் நான் ஆண் நாயாகவும் உன்னோடு ஒண்ணு சேர்க்கும் பொழுது, ஆமா உன்னோடு ஒன்னா சேரும் பொழுது மாட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு தான் கிடப்பிய அப்படின்னு தர்மன் கொடுத்த சாபத்தினாலதான் இன்றைக்கு ஆண் நாயும் பெண்ணாயும். இந்த அண்ணன் உள்ள இருந்தாருங்களே, எதுக்குள்ள இருந்தாரு அண்ணன்? அரண்மனையில பஞ்சனையிலே பாஞ்சாலியும் தர்மனும் உள்ள இருந்தாங்க. என்ன செஞ்சிருப்பாரு உள்ள? 2 பேரும் பஞ்சனையில என்ன செய்வாங்க? உள்ள கிடக்க மாட்டேங்கிறேன். ஒரு விஷயம் கேக்குறேன், தெரியணும்ல. அவன் சின்ன தெரியாது. ஓஹோ, இந்த மாதிரி கால தொடர்ந்தா செல்லுல ஏத்தி வச்சுக்கிறேன். அப்படியா? நீ ரொம்ப பேசுவியாம்ல. ஆமா, அந்த அவரு யாரு உங்களுக்கு என்ன வேணும்? யாரு? அந்த அவரு கூட நீளமா இருக்கும்ல. ஏய் நீளமா இருக்குன்னு அவன் நீளமா நிறத்தை கேக்குறியா? நீளமா இருக்கு தெரியாதா? யாருக்கு நீளம்? நீக்குறக்காரன். அந்த நீளம் இல்லடா, உடம்பு நீளமா இருக்கும்ல. பெருமாள் பாட்டேன். பெருமாள் உங்க பாட்டனா? அவன் என் பாட்டன் பெருமாள். அவரையும் அங்கேயே படுத்து கிடக்காரு. எங்க? பாம்பு மேல படுத்திருப்பாரு, திருப்பார்கடல்ல படுத்திருப்பாரு. அவர் எந்திரிச்சா? அவர் எந்திரிச்சா பாம்பு எந்திரிக்கும். பாம்பு எந்திரிச்சா தண்ணி வந்துடும். எனக்குலாம் பாம்பே எந்திரிக்க மாட்டேங்குது. எங்களுக்கு பாம்பு எந்திரிச்சுன்னா தண்ணி எந்திரிச்சு. ஏய் எதை பத்தி பேசுறிய? பாட்டனுக்கு இன்னும் தண்ணி வந்துருது. ஏய் நீங்க குதர்க்கமா பேசுறீங்க, எனக்கு ஒன்னும் புரியலையே. வேற ஒண்ணும் கேட்கல. படுத்து கிடக்காரு. ஆமா, பாம்புல எதுல படுத்து கிடக்காரு? தண்ணியில பாம்பு கிடக்கு. பாம்பு மேல பாட்டம் படுத்து. அவர் எது மேல படுத்து கிடக்கு? பாம்பு மேல படுத்திருக்காரு. அவர் பாம்பு மேல? ஆமா. பாம்பு தண்ணியில கிடக்கு. அப்ப அவர் வெளியில எந்திரிச்சாருன்னா பாம்பு எந்திரிக்கும். அவர் பாம்பு எந்திரிச்சிடும். ஆமா, பாம்பு எந்திரிச்சிடும். பாம்பு எந்திரிச்சிடும். எந்திரிக்கும்ல. ஐயா எனக்கு பாம்பு எந்திரிச்சிருச்சு. ஏய் முருகன் நல்லா பேசுறவரு, நல்லா பாடுறவரு. அவரை கரெக்டா 2 மணிக்கெல்லாம் விடணும். ஒன்னே முக்காலுக்கெல்லாம் விட்டுருவோம்னே. ஏண்டா நீங்க 2 பேரும் போட்டு இழுத்து விட்டு என் தலையை தூக்கி வைக்கிறீங்களா? 2 மணிக்கு விட்டாச்சா நம்ம 1:30 முடிச்சுட்டு கிளம்பணும் வீட்டுக்கு. அது வேணாம். நீங்க நான் பேசவே இல்லை, நீங்களா தான் ஆரம்பிக்கிறீங்க. நாங்க 6 நேரத்தையும் யாரும் எடுத்துக்கிற மாட்டோம். நீங்க தான் விடுறீங்க, நான் எதையுமே பேசல. சரி சரி, இப்ப என்ன செய்யணும்? நாங்க நீங்களா அம்மா டீ சாப்பிட்டு படுப்போம். ஏய் எந்த ரூமுக்கு போறீங்க நீங்க? 3ஆம் ரூம். சோனு சத்தம் கிடையாது. அட்டாச்சி பாத்து நான் ஒரே ஒரு கேள்வி எடுக்கிறேன். வேணானே. ஏய் அவர் ஆசையானே விடுங்க. டேய் பாட்ல கேட்டு தீந்து பாடிட்டானா? டேய் ஒரு பேர் இருக்கு, அவர் ஆசையை கேட்கும். கருப்பசாமி கையில சாட்டையும் வலது கையில அருவாவும் இடது கையில சாட்டையும் ஏன் பிடிச்சிருக்காரு? ஓஹோ, அது கேக்குறீங்களா? கருப்பசாமி எவ்வளவோ கருத்து பேசுறாரு. ஆமா, கருப்பசாமியாகப்பட்டவர் காவல் சாமி. காவல் சாமியாக இருக்கும் பொழுது அருவா வச்சிருந்தாக்க தீயவர்கள் யாரும் வந்தாலும் அருவாலை பார்த்தாக்க தீய சக்திகள் போய்விடும் அப்படிங்கிறதுக்காக அருவா வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த சாட்டைக்குள்ள அவருடைய சக்தி அனைத்தும் அடங்கி இருக்குது. ஒரு சாட்டை எடுத்து காட்டினாருன்னா உலகத்தில் உள்ள அனைத்து தீய சக்திகள் ஓடுவதற்காகவும் அடிப்பதற்காகவும் அவர் சாட்டையை வச்சிருக்காரு. அப்புறம் என்னையா அசிங்கப்பட்டேன். என்ன 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 ஒரு சின்ன பையன் வந்து நீங்க ஒன்னும் பதில் தெரியாது சொல்ல நாட்டு மக்கள் வேணாம். உங்களோட கேள்வி ஆமா, அதை விரட்டுவதற்காக எதிரிகளை அழிப்பதற்காக கையில வச்சிருக்காரு ஆயுதம். என்ன
அதிக படிச்சவங்க 2 பேர் இருக்காங்க. சொல்றாரு பாரு. ஒண்ணும் தெரியலன்னு சொல்லிட்டு போங்க. சரிப்பா எனக்கே தெரியல, நீங்க பதில சொல்லுங்க பாப்போம். இல்ல தெரியும். என்ன பதில் சொல்றாரு? அதனால மேடையில வச்சு ஒரு ஆளை யாருமே அசிங்கப்படுத்தக்கூடாது. என்ன நம்ம வந்து அவங்க நம்ம சக கலைஞர் அவரே நம்ம நாங்க ஒரு புக்கு ஒண்ணு 995 ரூபா. சரிப்பா மோர மயில பாரு 98 ரூபா. அன்னைக்கு போய் நீ வாங்கிட்டு நான் தான் வாங்கிட்டு வந்தேன். அவர் ஏன் இடது கையில சாட்டையும் வலது கையில 6 ரூபா முடிச்சு பதில் சொல்ல. சரி அது இப்ப நான் சொல்றது இல்லன்னு இருப்பா, அதுக்கு என்ன விவரம் நீ சொல்லு. ஒண்ணு தெரியல. சரி சொல்லு, அத விவரத்தை சொல்லுங்க. சொல்ல ஏன் இடது கையில சாட்டையும் வலது கையில 6 ரூபா ஏன் வச்சிருக்காங்க? எதுக்கு? நான் நம்ம கிளம்புறதுக்கு ரெடியா நிக்கவா? என் தலையில போட்ட வெளுத்துறா. முருகனை விடனே நான் பேக்க எடுத்து ரெடி ஆக்கிறேன். பதில் சொல்லலாம் கொண்டே பதில் சொல்லாம சொல்லு. அஜித்தை கூப்பிடு. பதில் தெரியாம இருக்குமா சாமி? சொல்லு பாப்போம். ஐயோ ஏன் இடது கையில சாட்டை? சரி இடது கையில 6 ரூபா வலது கையில 6 ரூபா ஏன்டா? கோயிலுக்கு கடை கொண்டு வராங்கல்ல, ஆமா, அது ஓடி போச்சுன்னா இப்படி சாட்டை நானும் என் பிராணம் போக உங்கள்கிட்ட கிடந்து கத்திட்டு கிடக்குறேன். இது பதிலா? இங்க வாடா டேய், இங்க வாங்க. பொம்பளாள்கிட்ட பையனை சொல்றேன், இவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான்டா. வாடா. நான் கூட நினைச்சேன் வண்டியில வரும்போது 2 புக்கு வாங்கி ஆளுக்கு ஒவ்வொன்னு படிச்சுக்கிட்டு வந்தாங்க. என்ன புக்கா இருக்கு? சரி அந்த இது புராணத்துல உள்ளதான் சொல்ல போறாங்க. இங்க வாங்க. எங்க ஓடுன? அதான கேள்விக்கு பதிலு. அண்ணா வந்து கொந்தையா பூத ராஜாவே அது சாஞ்சிருச்சு. ஐயோ ஐயா இது தெரியல. என்ன வரமாட்டேங்கிறானே, அங்கிட்டே போறானே. காளியம்மா ஏய் வாடா, நீ மாட்டிட்டு ஓடிட்டு அது சொல்லுது பாரு. யாரா சொன்னேன்? ஏய் வாடா. அடிப்பேன், கூப்பிடு. எப்பா ஏய் அது யாரு படுத்து கிடக்கிறது? ஐயா அவனுக்கு எனக்கு எந்த என்னடா அவன் யாரோ நானா? சரிப்பா யார பாக்கட்டீங்க? வெளியே இருக்க போனா வெளியே வராது. துண்டை நீங்க தொடாதீங்க. ஏன்? நான் சுத்தம் இல்ல. என்ன சுத்தம் இல்ல? என்னது? சரி இந்த இடத்துல 2 சத்தம் கேட்டுச்சு. என்ன கேட்டது? உள்ள 2 பொங்கல். ஏய் பொங்கலா? 2 மிளகு போட்டிருக்குமா? மிளகு போட்டிருக்குமா? ஐயோ சரி 2 லேடிஸ் இருக்காங்க. அப்படின்னா பெண்கள். ஒண்ணு எங்காலு, ஒண்ணு என் தங்கச்சி. 2 பேர் வச்சிருக்கல ஒரு ஆளு. ஆமா சரி உங்க ஆளை வர சொல்லு. என்னதுன்னா தெரியுமா? எவ்வளவு கொடுப்பேன்? உங்க ஆளை கூட்டியாந்து விடுங்கடான்றாரு. நம்ம இந்த தொழில் பார்க்கறது எப்படி தெரியும்? விடு, பணம் நம்மளுக்கு காசுதான். வாய விட முடியலடா அவங்க கிட்ட. அப்பா எங்க ஆளை பார்க்கணும். எவ்வளவு கேக்குறீங்க சாமி? சாமி கொடுத்து பழக்கம் இல்ல சாமி. 2 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை வச்சிருக்காங்கன்னா அந்த பொண்ணு எப்பேற்பட்ட ஆளா இருக்கும்? சரி வர சொல்லுங்க. அது கட்டபொம்மை நாடா, இது வள்ளிதம் நாடாம்டா. அதை மறக்க கூடாது. என்னடான்னு கேட்டாத்தான் எனக்கு ஒரு வழி, என்னடான்னு கேட்டாத்தான் எனக்கு ஒரு வழி சாப்பாடு கூட இருக்கும். ஆமா தங்க மயில வா அண்ணே. அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி. தொட்டு பின்னி கொண்ட சொல்லடி விஷயம் என்னடி.
வந்திருக்காருமா. அம்மாவை கூப்பிட்டு ஆமா நேரியா சொல்லுங்கம்மா. தங்கச்சி அம்மா ரெண்டுமா இன்னும் இங்க கொண்டு போய் நல்லா ஆமா நீங்க பாடுங்க. நம்ம இடத்துக்கு நாரதம் வந்திருக்காரு. கோடி புண்ணியங்கள் செஞ்சிருக்கேன். நாரதரை அழைத்து வருங்கள், நானும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். நன்றாக தூக்கி அண்ணே நீங்க சென்று வாருங்கள், நான் அவருடைய ஆசீர்வாதம் கொடுத்து